மலேசிய ஆயுதப்படையின் மற்றொரு மூத்த அதிகாரியை மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC விசாரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சொத்து கொள்முதலுக்கான நிதியை தவறாக பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் 50 வயதுடைய சம்பந்தப்பட்ட நபர் மீது MACC தனது விசாரணையை தொடங்கி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராணுவ கொள்முதல் கும்பல் என்று கூறப்படும் ஒரு சம்பவம் குறித்த விசாரணையில் உதவுவதற்காக ஊழல் தடுப்பு நிறுவனத்தால் சம்மன் அனுப்பப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் பல அதிகாரிகளில் இந்த நபரும் ஒருவர் என்று கூறப்படுகிறது. ஆயுதப்படைகளில் உள்ள மற்ற மூத்த அதிகாரிகள் மீது விசாரணை மேற்கொள்ளப்படுவதாக MACC தலைவர் தன்சே அசாம்பாக்கி உறுதிப்படுத்தினார். ஆனால் மேலும் விவரங்களை வெளியிட அவர் மறுத்துவிட்டார். இந்த விசாரணையின் மூலம் ஆயுதப்படைகளின் தலைவராக பொறுப்பேற்கவிருந்த ராணுவ படையின் முன்னாள் தலைவர் ஹபிசுடின் ஜந்தான் மற்றும் விசாரணைக்கு உதவ அவரது 2 மனைவிகள் கைது செய்யப்பட்டனர். மூத்த ராணுவ அதிகாரி சம்பந்தப்பட்டதாக கூறப்படும் ராணுவ கொள்முதல் ஒப்பந்தங்களுடன் தொடர்புடைய 26 நிறுவனங்களின் உரிமையாளர்களையும் MACC விசாரித்து வருகிறது. 2023ஆம் ஆண்டு முதல் பல நிறுவனங்கள் லஞ்சம் கொடுத்து அதிக மதிப்புள்ள ராணுவ ஒப்பந்தங்களை மீண்டும் மீண்டும் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. MACC 69 லட்சம் தங்க கட்டிகள் மற்றும் வெளிநாட்டு கரன்சிகள் உள்ளிட்டவற்றையும் பறிமுதல் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. DAP வேலை செய்ய எளிதான கட்சி என பஹாங் மந்திரி பிசார் வான் ரோஸ்டி வான் இஸ்மாயில் பாராட்டி இருப்பது DAP தன் அடிப்படை நிலைப்பாடுகளை விற்றுவிட்டது என்பதையே உறுதிப்படுத்துகிறது என்று DAP முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ராமசாமி தெரிவித்துள்ளார். நீண்ட காலமாக மலாய் அல்லாத மக்களின் குரலாக குறிப்பாக சர்ச்சைக்குரிய விஷயங்களில் பேசி வந்த DAP தற்போது தனது இலக்குகளில் இருந்து விலகிவிட்டதாக அவர் கூறினார். பகாங் மாநில அரசின் பல முயற்சிகளுக்கு குறிப்பாக அரசு பணியாளர்களுக்கு நிதி உதவி வழங்கும் விவகாரத்தில் MCAவை காட்டிலும் DAP நிர்வாக உறுப்பினர்கள் அதிக ஆதரவு அளித்ததாக வான் ரோஸ்டி கூறியிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக ராமசாமி இவ்வாறு தெரிவித்தார். வான் ரோஸ்டியின் பாராட்டு DAP MCAவுடன் ஒப்பிடும் போது பணிவுடன் நடந்து கொண்டதை குறிக்கலாம். இதன் மூலம் DAP மற்றொரு MCAவாக மாறிவிட்டது என்பதும் உறுதியாகிறது என்று ராமசாமி FMT ஊடகத்தில் தெரிவித்துள்ளார். அரசியலில் முன்பு எதிரியாக இருந்த ஒருவரிடமிருந்து கிடைக்கும் பாராட்டு அந்த கட்சியின் அரசியல் நிலைப்பாட்டிலும் திசையிலும் ஏற்பட்டுள்ள அடிப்படை மாற்றத்தை குறிக்கும் என்றும் அவர் கூறினார். மாநில அரசு பணியாளர்களுக்கு 2 மாத சம்பளத்திற்கு சமமான உதவி வழங்க விருப்பம் இருப்பதாக வான் ரோஸ்டி தெரிவித்த போது அதற்கு DAP எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்பதையும் நினைவுபடுத்தினார். ஒற்றுமை அரசில் DAP மற்றும் AMNO மனமில்லா கூட்டாளிகள் போல இருப்பதாகவும் ஆட்சி கூட்டணியில் இருந்தாலும் இரு கட்சிகளுக்கு இடையிலான உறவு கிட்டத்தட்ட சரியாக இல்லாத நிலையில் இவ்வாறு ஒருவரை ஒருவர் அணுகுவது வியப்பளிப்பதாகவும் ராமசாமி கூறினார். ஒற்றுமை அரசு உருவான பிறகு இரு கட்சிகளுக்கிடையே பல மோதல்கள் ஏற்பட்டதாகவும் அண்மைய சர்ச்சையாக DAP பூச்சோங் MP EOBயின் முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கின் வீட்டுக்காவல் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதை கொண்டாட வேண்டிய விஷயம் என சமூக ஊடகத்தில் பதிவிட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். EOBயின் மன்னிப்பு கேட்க மறுத்ததை அடுத்து AMNO இளைஞர் பிரிவு சிறப்பு மாநாட்டை நடத்தி அரசிலிருந்து விலக வேண்டும் என இளைஞர் பிரிவு தலைவர் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த இரு கட்சிகளும் சந்தர்ப்பவாத அரசியல் நடத்துகின்றன என ராமசாமி குற்றம் சாட்டினார். முன்னாள் பிரதமர் மகாதிர் கீழே விழுந்ததை தொடர்ந்து அவருக்கு இடுப்பு எலும்பு முறிவு ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது பிசியோதெரபி சிகிச்சை மட்டுமே அவருக்கு வழங்கப்படும் சாத்தியம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வயது காரணமாக அறுவை சிகிச்சை தவிர்க்கப்பட்டுள்ளது. மகாதிர் இன்னும் தேசிய இருதய கழகமான IJNல் சிகிச்சை பெற்று வருவதாக அவரது அலுவலகம் தெரிவித்துள்ளது. IJN சான்சலர் துவாங்கு முக்ரிஸ் மருத்துவமனை மற்றும் கோலாலம்பூர் மருத்துவமனை ஆகியவற்றில் உள்ள நிபுணர்களுடன் கலந்துரையாடிய பிறகு அறுவை சிகிச்சை இல்லாமல் பிசியோதெரபி சிகிச்சையே அவருக்கு சிறந்த வழி என்று முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாதீரின் வயதை கருத்தில் கொண்டு குணமடைவதற்கு நீண்ட காலம் எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என அலுவலகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களை தவிர மகாதீர் தற்போது பார்வையாளர்களை ஏற்றுக்கொள்ள அனுமதிக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி 6ஆம் தேதி வீட்டில் தனது வழக்கமான காலை உடற்பயிற்சியின் போது மகாதீர் கீழே விழுந்து இடுப்பு எலும்பு முறிவு ஏற்பட்டது. இதனை அடுத்து அவர் உடனே IJNக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அரச மலேசிய விமானப்படையைச் சேர்ந்த 20 RMAF அதிகாரிகள் ஒரு விமான தளத்தில் ஒழுக்கக்கேடான செயல்களில் ஈடுபட்டது கண்டறியப்பட்டுள்ளது.
இதனை அடுத்து அதற்கு பொறுப்பானவர்கள் நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதை விமானப்படை உறுதி செய்யும் என்று RMAF தலைவர் டஃபஸ்ரீ முகமது நூராஸ்லான் அரிஸ் கூறினார். இது போன்ற நடவடிக்கைகள் RMAF-இன் கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக இல்லை. எந்த ஒரு உத்தரவுகள் மற்றும் விதிமுறைகளை மீறுவதையும் விமானப்படை தீவிரமாக கருதுகிறது என்று அவர் கூறினார். சமரசம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். இச்சம்பவம் குறித்து RMAF உயர் தலைமை வருத்தம் தெரிவிக்கிறது. மேலும் அறிவுறுத்தல்களை நிறைவேற்ற தவறியவர்களும் நடவடிக்கைக்கு உள்ளாவார்கள் என்று அவர் கூறினார். மாட்சிமை தங்கிய மலேசிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் இன்று இஸ்தானா புக்கிட் துங்குவில் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உடனான சந்திப்பை நிகழ்த்தினார். மாட்சிமை தங்கிய மாமன்னரும் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் சுமார் 1 மணி நேரம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக தெரிகிறது. தேசிய விலங்கியல் பூங்காவான ஜூ நகாராவின் நிலைத்தன்மை, பாதுகாப்பு முயற்சிகள் மற்றும் சுற்றுலா முயற்சிகளை வலுப்படுத்த கூடுதலாக 50 லட்சம் ரிங்கிட் ஒதுக்கப்படுவதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். இந்த ஆண்டு அங்கீகரிக்கப்பட்ட நிதி தேசிய விலங்கியல் பூங்காவின் வசதிகளை மேம்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது என்று அவர் கூறினார். கடந்த ஆண்டு அங்கு சென்றபோது வசதிகள் மற்றும் பராமரிப்பை மேம்படுத்த 50 லட்சம் ரிங்கிட் ஒதுக்கீட்டை அறிவித்ததாக அவர் கூறினார். ஏனென்றால் மிருக காட்சி சாலையின் செயல்திறன் சுவாரஸ்யமாக உள்ளது என்று குறிப்பிட்டார். குறிப்பாக சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதிலும் பள்ளி மாணவர்களுக்கு இயற்கைக்கு உகந்ததாக இருப்பதும் கல்வி கற்பிப்பதிலும் திறமையாக உள்ளது என்று அவர் கூறினார். எனவே இந்த ஆண்டு அவற்றின் மேலாண்மை மற்றும் பராமரிப்புக்காக மேலும் 50 லட்சம் ரிங்கிட்டை அனுமதிப்பதாக இன்று ஜெயண்ட் பாண்டா பாதுகாப்பு மையத்தை திறந்து வைத்த பிறகு அவர் கூறினார். நிதி அமைச்சராகவும் இருக்கும் அன்வார் புதிய ராட்சத பாண்டாக்களின் ஜோடியான சென் ஜிங் மற்றும் சியாவோ யூ உள்நாட்டு மற்றும் சர்வதேச சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு பெரிய ஈர்ப்பாக இருக்கும் என்று கூறினார். இந்த அர்த்தமுள்ள பங்களிப்பிற்காக தூதர் ஓயாங் யூஜிங் மூலம் சீன அதிபர் ஜி ஜின்பிங் பிரதமர் லீ கியாங் மற்றும் சீன அரசாங்கத்திற்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அன்வார் கூறினார். பாண்டாக்களை பராமரிப்பதில் உள்ளூர் ஊழியர்களின் நிபுணத்துவத்தையும் அன்வார் பாராட்டினார். மேலும் நாடு அதன் உள் திறன்களை பற்றி பெருமைப்படுவதாகவும் தெரிவித்தார். முன்னதாக இந்த ஜோடியின் உணவு பழக்க வழக்கங்கள் குறித்து பிரதமருக்கு விளக்கப்பட்டது. இந்த பாண்டாக்கள் மிகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவை என்று தமக்கு தெரிவிக்கப்பட்டதாக அன்வார் கூறினார். அவை எல்லா மூங்கிலையும் சாப்பிடுவதில்லை, குறிப்பாக ரெம்பாவில் இருந்து வரும் மூங்கிலையே விரும்புகின்றன என்று அன்வார் குறிப்பிட்டார். பெர்மாதாங்பா உட்பட பல்வேறு வகைகளை முயற்சித்தாலும் ரம்பாவில் இருந்து வந்தவற்றை மட்டுமே அவை ஏற்றுக்கொள்வதாக அவர் கூறினார். இந்த ஜோடி கடந்த ஆண்டு நவம்பர் 18ஆம் தேதி சீனாவில் இருந்து மலேசியாவுக்கு வந்தது. இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சுக்கும் சீன வனவிலங்கு பாதுகாப்பு சங்கத்திற்கும் இடையிலான ஒப்பந்தம் மலேசியா 2035 வரை 10 ஆண்டுகளுக்கு பாண்டாக்களை வைத்துக் கொள்ள அனுமதிக்கிறது. சபாவில் உள்ள தம்பருளி ராணாவ் சாலையில் நேற்று மதியம் ஒரு பிக்கப் ட்ரக் மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் திருமணமான தம்பதியினர் பள்ளத்தில் விழுந்து இறந்தனர். ராணாவிலிருந்து கோத்தகினபாலு நோக்கி சென்ற பிக்கப் ட்ரக் ஓட்டுநர் ஒரு வாகனத்தை முந்தி செல்ல முயன்ற போது எதிர்பாதையில் மோட்டார் சைக்கிள் மீது மோதியதாக துவரான் காவல்துறை தலைவர் நொராய்டின் மைடின் தெரிவித்தார். தம்பதியர் ஒரு பள்ளத்தில் வீசப்பட்டு தலையில் பலத்த காயங்களால் இறந்து விட்டதாக அவர் கூறினார். கம்போம் கபா அருகே விபத்து நடந்த இடத்திலேயே இருவரும் இறந்து விட்டதாக தெரிவித்தார். பிக்கப் ட்ரக்கின் ஓட்டுநருக்கு வலது கையில் காயம் ஏற்பட்டது. அதே நேரத்தில் அவருடன் வந்தவருக்கு எந்தவித காயமும் ஏற்படவில்லை என்று அவர் கூறினார். இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். கடந்த ஜனவரி 4ஆம் தேதி முதல் காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்ட 105 வயதுடைய ஒரு முதியவர் பிடாஸ் பகுதியில் உள்ள கம்போங் பொந்தோய் அருகே ஒரு சிற்றோடையில் உயிர் இழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளார். மீட்பு குழுவினர் பாகா சம்பலிட் என்பவரின் உடலை நேற்று காலை 10:52 மணியளவில் அவரது வீட்டிலிருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் உள்ள ஓடையில் கண்டுபிடித்தனர். ஜனவரி 3ஆம் தேதி மாலை 4:11 மணியளவில் சம்பந்தப்பட்ட முதியவர் வீட்டில் இல்லாததை கவனித்த குடும்பத்தினர் போலீசில் புகார் அளித்ததாக கோத்தாமரூடு மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரண்டன் ஷிமியோன் லோமிடின் கூறினார். முதலில் குடும்பத்தினர் மற்றும் கிராம மக்கள் தேடுதல் பணிகளை மேற்கொண்டிருந்தாலும் அவர் கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்தனர். ஆரம்பகட்ட விசாரணையில் மனநோயால் பாதிக்கப்பட்டிருந்த அந்த முதியவர் மழை பெய்து கொண்டிருந்த போது வீட்டை விட்டு வெளியே சென்றிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. முதியவர் அருகில் உள்ள பகுதிகளில் அடிக்கடி நடந்து செல்வார் என்றும் பொதுவாக கிராம மக்கள் உதவியுடன் வீட்டிற்கு திரும்பி வந்து விடுவார் என்றும் போலீசார் கூறினார்.
இந்நிலையில் போலீசார், தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை, சிவில் பாதுகாப்பு படை மற்றும் கிராம மக்கள் ஆகியோர் இணைந்து எண்ணெய் பனை தோட்டம் பகுதியில் தேடுதல் பணிகளை மேற்கொண்ட நிலையில் அவரது உடல் கண்டெடுக்கப்பட்டது. பின்னர் உடல் குடும்பத்தினரால் அடையாளம் காணப்பட்ட பிறகு பிடாஸ் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த வழக்கு காணாமல் போன நபர் வழக்காக பதிவு செய்யப்பட்டு உடல் கண்டெடுக்கப்பட்டதை தொடர்ந்து விசாரணை முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.